உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். பெசாக் மத வழிபாட்டின் போது பொருத்தமற்ற நடவடிக்கைகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளதாக பூத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சர் கினிதும சுண்டிசெனவி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பெசாக் காலப்பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்படும் பெசாக் வலயங்கள் மற்றும் தான நிகழ்வுகள் உள்ளிட்ட அனைத்து விசேட திட்டங்களையும் முறைப்படுத்துவதற்காக அரசாங்கம் புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தையும் மட்டக்களப்பையும் மாத்திரமல்லாது ஒட்டுமொத்த இலங்கையின் தமிழகத்துக்கு வழங்குமாறு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் அபாயம் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்சா தெரிவித்துள்ளார். பணம் பெற்றுக்கொண்டு விமான சேவை வசதிகளை வழங்காத குற்றச்சாட்டின் கீழ் கட்டார் விமான சேவைக்கு எதிராக நகர காவலருடன் முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பிலிருந்து லண்டன் மற்றும் லண்டனிலிருந்து கொழும்பு வரைக்கும் பயணங்களை மேற்கொள்வதற்கு பயணிகள் சிலர் கொழும்பில் உள்ள தனாடா டிராவல் நிறுவனத்தினூடாக கட்டார் விமான பயணச்சீட்டுகளை கொள்வனவு செய்திருந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. எரிபொருள் விநியோகத்திற்காக விதிக்கப்பட்ட QR குறியீடு தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று நிதியமைச்சர் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்தா தெரிவித்துள்ளார். மும்பை அகமதாபாத் இடையில் புல்லட் புகையிரத சேவை அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு வங்க மாநிலத்தில் பால்டா சட்டசபை தொகுதிக்கு மறுநாள் மறுதேர்தல் நடைபெற இருக்கின்றது. தேர்தலுக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ஜஹாங்கீர் கான் போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இவரது இந்த முடிவு மம்தா பானர்ஜி மற்றும் அவரது கட்சியினை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. பாகிஸ்தானை அரசியல் எப்போதும் சர்ச்சைக்குள்ளக்கும் இராணுவ புரட்சிக்கும் பஞ்சமே இருந்ததில்லை. ஆனால் இப்பொழுது உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கும் ஒரு டாப் சீக்ரெட் தூதரக ஆவணம் கசிந்து பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. முன்னாள் பிரதமர் இம்ரான் பதவி நீக்கம் தொடர்பாக அதில் வெளிநாடுகளின் தொடர்பு இருந்து தொடர்பாகவும் சில தகவல்கள் வெளியாகி உலக அரங்கில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. வளைகுடா போர் காரணமாக உலகையே அச்சுறுத்தி வந்த ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கம் இப்போது சற்றே சீரடைய தொடங்கியுள்ளது. உலக நாடுகளுக்கு பெரும் நிம்மதியை அளித்திருக்கிறது. இதே போல வரும் நாட்களில் கடல் போக்குவரத்து சீரடைந்தால் இன்னும் சில வாரங்களில் கப்பல் போக்குவரத்து முழுமையான இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோரை கொள்பவர்களுக்கு 558.87 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் என ஈரான் நாடாளுமன்றத்தில் மசோதா கொண்டு வர திட்டமிடப்பட்டிருக்கின்றது. தற்பொழுதுள்ள பதற்றத்தை இன்னும் அதிகரிக்கும் என அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஹார்முஸ் வழித்தடத்தையும் இவ்வழியாக நடக்கும் எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தை வைத்து பெரிய அளவில் நிதி திரட்ட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றது. இதன் ஒரு பகுதியாக உலகின் மிகப்பெரிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியில் செல்லும் கப்பல்களுக்கு பிக்காயின் அடிப்படையிலான காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் போரும் பதட்டமும் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள இந்த சூழலில் பிரதமர் நரேந்திர மோடியின் ஐக்கிய அமீரக பயணம் சர்வதேச அளவில் உற்று நோக்கப்படும் ஒன்றாக மாறியிருக்கிறது. கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை தாண்டி இந்தியா அமீரகம் இடையிலான உறவு இப்போது அல்காரிதம், அணுசக்தி, செயற்கை நுண்ணறிவு என ஒரு மிகப்பெரிய வியூகமாக மாறியிருக்கிறது. சுவிட்சர்லாந்துக்கு புதிதாக வரும் புலம்பெயர்ந்தோருக்கு வரி ஒன்றை விதிப்பது தொடர்பில் சுவிஸ் நாடாளுமன்றத்தில் விவாதம் முன்வைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரித்தானியாவின் கணக்கார குடும்பமாக இந்தியா வம்சாவளியினர் முதலிடம் பிடித்துள்ளனர். இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த சிந்துஜா குடும்பம் 2026ஆம் ஆண்டுக்கான சண்டே டைம்ஸ் லிஸ்டில் மீண்டும் பிரித்தானியாவில் மிக செல்வந்த குடும்பமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகளவிய எரிசக்தி விநியோகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்முஸ் நீரிணை எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவில் மீண்டும் திறக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதார ஆணையாளர் வால்டிஸ் ட்ரோம்ரோவ்ஸ்கி தெரிவித்துள்ளார். தொடர்வது விளையாட்டு செய்திகள். 2027ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் தனது பங்கேற்பு குறித்து பரவி வரும் வதந்திகளுக்கு
முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்தியா கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி பிசிசிஐ மற்றும் தேர்வுக்குழுவுக்கு அதிரடியான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் சபையால் ஏற்பாடு செய்யப்பட்ட அனைத்து உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்பொழுது நிலவும் மழைப்பொழிவை கருதி கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் ராய்ப்பூரில் நடந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. நாணய சுழற்சியில் வென்ற பெங்களூர் அணியின் தலைவர் ரஜேஷ் படித்தார் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.